ஸ்ரீமதி ராமானுஜாய நமக. கீசு கீசென்னெங்கும் கீசு கீசென்னெங்கும் கீசு கீசென்னெங்கும் கீசு கீசென்னெங்கும் ஆனை சாத்தன் ஆனை சாத்தன் ஆனை சாத்தன் ஆனை சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கலந்து பேசின பேச்சரவம் கலந்து பேசின பேச்சரவம் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பேய்ப்பெண்ணே கேட்டிலையோ பேய்ப்பெண்ணே கேட்டிலையோ பேய்ப்பெண்ணே கேட்டிலையோ பேய்ப்பெண்ணே காசும் பிறப்பும் காசும் பிறப்பும் காசும் பிறப்பும் காசும் பிறப்பும் கலகலப்பக் கைபேர்த்து கலகலப்பக் கைபேர்த்து கலகலப்பக் கைபேர்த்து கலகலப்பக் கைபேர்த்து வாசனருங்குழல் 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 ஆய்ச்சியர் 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 மத்தினால் ஓசைப்படுத்த மத்தினால் ஓசைப்படுத்த மத்தினால் ஓசைப்படுத்த மத்தினால் ஓசைப்படுத்த தைரரவம் கேட்டிலையோ தைரரவம் கேட்டிலையோ தைரரவன் கேட்டிலையோ தைரரவன் கேட்டிலையோ நாயகப் பெண் பிள்ளாய் நாயகப் பெண் பிள்ளாய் நாயகப் பெண் பிள்ளாய் நாயகப் பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி நாராயணன் மூர்த்தி நாராயணன் மூர்த்தி நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேசவனை பாடுவும் நீ கேசவனை பாடுவும் நீ கேசவனை பாடுவும் நீ கேட்டே கிடத்தியோ கேட்டே கிடத்தியோ கேட்டே கிடத்தியோ கேட்டே கிடத்தியோ தேசமுடையாய் 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 திரவேலோரெம்பாவாய் 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 கீசு கீசென்னெங்கும் ஆனைச் சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பேய்ப்பெண்ணே காசும் பிறப்பும் கலகலப்பக் கைபேர்த்து வாசனருங்குழல் ஆய்ச்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தைரரவம் கேட்டிலையோ நாயகப் பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ தேசமுடையாய் திரவேலோரெம்பாவாய். 7வது பாசுரத்தோட அர்த்தத்தை பார்க்கணும். இதுலேயும் ஒரு சின்ன பெண்ணை தான் எழுப்புறாங்க ஆண்டாள். அதாவது முதல் 5 பாசுரங்கள் முன்னுரைன்னும் 6வது பாசுரத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 10 பெண்களும் ஒவ்வொரு பாசுரத்துலையா எழுப்புறாங்க அப்படின்றத பார்க்குறோம். எதுக்காக? கிருஷ்ணனை போய் வேண்டுறதுக்காக தான். 6வது பாசுரத்தில் எழுப்பிட்டாங்க. 7வது பாசுரத்தில் கீசு கீசென்னெங்கும் ஆனை சாத்தன், அதாவது கீசு கீசுனா இந்த கீச்சு கீச்சு கீச்சுன்னா இந்த பறவைகள்லாம் கத்தணும்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த சத்தத்தை தான் கீசு கீசு அப்படின்ட்டு போட்டிருக்காங்க. ஆனை சாத்தன் அப்படின்னு ஒரு பறவை இருக்குமா, இப்போல்லாம் இருக்கான்னு தெரியல. அந்த ஆனை சாத்தன் பறவைகள் எல்லாப்போ உணவு தேடுறதுக்காக பறந்து போகிற சமயம், அதுக்கு முன்னாடி எல்லாம் பேசிக்கிறாங்க. அந்த கூட்டில் இருக்கும்போது அந்த சத்தம் கேட்குது. கலந்து பேசின பேச்சரவம் கேட்டலையோ, 1-2 பேசலை, எல்லா பறவைகளும் பேசுது. இந்த சத்தத்துக்கு அப்புறமா நீ இன்னும் தூங்கிட்டு இருக்க, பேய் பண்ணே அப்படின்றாங்க. அதாவது எதுக்காக பேய் பண்ணே அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, வேற ஒன்றும் இல்லை, ஒரு திடுக்குன்னு ஏதாச்சும் ஒன்று சொன்னால் அந்த பொண்ணு எழுந்துக்க மாட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இதுக்கு முன்னாடி பாசுரத்தில் ஆண்டாள் சொன்னாங்க இல்லையா, பேய்முலை நஞ்சுண்டு பூத்தனா கிட்ட கிருஷ்ணர் மாட்டிக்கிட்டாரு வாங்க அப்படின்ட்டு அந்த மாதிரி ஒரு பயமுறுத்தி எழுப்ப அந்த மாதிரி முயற்சி செய்கிறாங்க. அதுபோல் பேய் பண்ணே அப்படின்னு சொன்ன பிறகானு ஏந்துக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி காசும் பிறப்பும் கலகலப்ப கைப்பேர்த்து. இப்போது இந்த இடத்துல ஆண்டாளம்மா என்ன நினச்சிட்டு இருக்காங்க, அவங்க இருக்கக்கூடிய அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர்ன்ற ஊர் அந்த காலத்தில் கண்ணன் இருந்த ஆயர்பாடி அப்படின்ட்டு அவங்க மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு கிருஷ்ண பக்தி அவங்களுக்கு ஏறி இருக்கு. அப்படி இருக்கும்போது பாரு, எல்லாரும் தயிர் கடையிற சத்தம் கேட்கலையா, காசும் பிறப்பும் கலகலப்ப கைப்பேர்த்து, அதாவது கழுத்தில் கையில் போட்டிருக்கக்கூடிய அந்த நகைகள் அதெல்லாம் சேர்த்து அந்த சத்தம் கேட்கலையா,
ஏன்னா தயிர் கடையும் போது அதெல்லாம் ஆடும் இல்லையா, கையெல்லாம் ஆடும். அப்போ அந்த கையில் போட்டிருக்க வளையல் எல்லாம் ஒன்றோட ஒன்று உரசி அந்த சத்தம் கேட்கும். வாசன் அருங்குழல் ஆய்ச்சியர் இல்லை இந்த ஆய்ச்சியர்கள்லாம் வந்து தயிர் கடையும் போது அப்படியே அவங்க தயிர் கிடையிறதுன்னா சும்மாவா, அதுவும் ரொம்ப வந்து சிரமமான ஒரு விஷயம் இல்லையா, அப்படியே இப்போ அவங்க கூந்தல்லாம் வந்து விழுகுது. மத்தினால் உசைப்படுத்த தைரரவம் கேட்டலையோ, மற்ற வச்சு கிடைவாங்க. அப்போ அந்த சிலீர் சிலீர்னு அந்த சத்தம் கேட்கலையா உனக்கு, அதுக்கெல்லாம் அப்புறமும் தூங்குறியா அப்படின்னு கேட்குறாங்க. நாயக பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி, நாயக பெண் பிள்ளாய் நீ தான் வந்து எங்களை எல்லாரையும் வழி நடத்தி கூட்டிகிட்டு போகணும்னு பார்த்தா நீயே படுத்துட்டு இருக்கியே. நாராயணன் மூர்த்தி, நாராயணன்னு பரமபதனில் இருக்கக்கூடிய அந்த பரமாத்மாவை சொல்கிறாங்க. ஆனால் அதே பரமாத்மா நமக்காக சின்ன சின்ன விக்கிரகமாக வந்து இருக்கார் இல்லையா, ரொம்ப எளிமைப்படுத்திக்கிறார் இல்லையா நம்மளையும், அதனால மூர்த்தி அப்படின்னு. கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ, கேசவன் நாராயணன் இப்படின்ட்டுலாம் வந்து பகவானுடைய நாமத்தை சொல்லி நம்ம வந்து சேவிக்க வேணாமா, இப்படி தூங்கிட்டு இருக்கியே அதை சேவிக்க வேண்டிய சமயத்தில் அப்படின்னு சொல்கிறாங்க. தேசமுடையாய் திருவேலூர் எம்பாவாய், நீயும் சும்மா ஒரு பெண்ணு, சும்மா சாதாரணமாக பெண்ணு இல்லை, ரொம்ப கிருஷ்ண பக்தி இருக்கிறதுனால தேஜஸ், அந்த தேஜஸ்னால் அந்த ஒளின்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த படங்கள்லாம் காட்டும் போதே பார்த்திங்கன்னா ஏதான ஒரு ரிஷியோட படம் அவங்களோடதெல்லாம் பார்த்தா அவங்களுக்கு பின்னாடி ஒரு ஒளி மாதிரி தெரியும். ஏன்னா அவங்க அந்த தபஸ் செஞ்சு செஞ்சு பக்தினால் ஏறி 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 அந்த ஒளி அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது அது போல் வந்து அந்த உள்ளே படுத்துட்டு இருக்க பெண்ணுக்கும் அந்த ஒரு தேஜஸ் இருக்கக்கூடிய அந்த ஒளி இருக்கக்கூடிய பெண்ணு தானாம்மா. அதனால் அவ்வளோ தேஜஸ் இருக்க, நீயும் சாதாரண பெண்ணல்ல, ரொம்ப பக்தி மிக்க பெண்ணு தான். ஆனால் ஏன் இன்னும் தூங்கிட்டு இருக்க, வா போய் நம்ம மற்றவங்களெல்லாமும் எழுப்பி எல்லாரும் சேர்ந்து சேவிக்கலாம், பகவானை வந்து கும்பிடலாம் அப்படின்ட்டு எழுப்புறாங்க. ஆண்டாள் திருவடிகளே சரணம்.